கோபால், எங்கே கோபால் இருக்க? இந்த வீடியோ உனக்காக தான் கோபால் போடுறேன். சுற்றி சுற்றி வருவியடா ஆஃபீஸ்க்கு. பிரபாண்ணா பிரபாண்ணா, சம்டைம் பிரபாண்ணான்னுவ, சம்டைம் பிரபான்னுவ, சுற்றி சுற்றி வருவ. சண்டை போடுறதுக்காவது 4 வாட்டி ஆஃபீஸ்க்கு வருவேன். இப்போ எங்கே போனனே தெரில. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக வந்து கவிதை கோபால் வந்து எங்கே இருக்கானே தெரில. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. கவிதை கோபால், நீ இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. சண்டை போடுறதுக்காக நீ வேணும்டா. வந்து ஏதாவது ஒன்று சொல்லி, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, எனக்கு அது வேணும், இது வேணும், இது பண்ணிக்கொடு, அது பண்ணிக்கொடுன்னு உரிமையாக கேட்கக்கூடிய ஒரு தம்பி கவிதை கோபால். ஸோ எனக்குமே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் அடித்து பேசுவேன். ஏதாவது ஒன்று பேசுவான், ஜாலியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஆள் அட்ரஸே காணோம். ஸோ கவிதை கோபால் எங்கே இருந்தாலும் வா, ஆரஞ்சு மிட்டாய் ஆஃபீஸ்க்கு வாடா, நான் பார்க்கணும். சென்னையில் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஏன்னா சென்னையில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டால் எங்கே யாருக்கும் தெரியல. ஸோ கவிதை கோபாலை கூட்டு வந்து ஆரஞ்சு மிட்டாய் ஆஃபீஸில் விட்றவங்களுக்கு தக்க சன்மானம் ஆரஞ்சு மிட்டாய் சேனல் கொடுக்கும். சரிங்களா? அது எவ்வளோ சன்மானம்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக கவிதை கோபாலை கூட்டிகிட்டு வந்து ஆரஞ்சு மிட்டாய் ஆஃபீஸில் விட்டுட்டிங்க அப்படின்னா தக்க சன்மானம் வந்து கூட்டிகிட்டு வரவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோபால், இந்த வீடியோ பார்த்த அப்படின்னா நீயே வந்துடு. அந்த சன்மானம் நான் உனக்கே கொடுத்துட்றேன். இல்லை உன்னை யாராவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சன்மானம் கொடுத்துட்றேன். நீ எங்கே இருக்க என்னென்னு இல்லைன்னா எனக்கு காலாவது பண்ணுறா. வீடியோ பார்த்துட்டு பிரபா நான் சேஃப்டியாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் அக்கறைக்கு நன்றி, அந்த மாதிரி ஏதாவது சொல்லு. ரொம்ப வருத்தமாக இருக்குது கோபால் வந்து ஒரு வாரமாக கான்டாக்ட் பண்ணாதது. எந்த ஊரில் இருக்கானாவது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண. யாராவது கோபாலை பார்த்தீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா, அண்ணா இங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்ற மாதிரியாவது கமெண்ட்டாவது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி ஆஃபீஸ் வரக்கூடிய நபர் கவிதை கோபால். வந்துகிட்டே இருப்பான். பாட்டு கூப்பிட்லன்னு பாட்டு வந்துகிட்டே இருப்பான். உரிமையாக சோஃபாவில் படுப்பான், வருவான், போவான், ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ என்னன்னே தெரில, ஒரு வாரமாக இல்லை. என்ன பார்க்குறவங்களும் என்கிட்ட கேட்குறாங்க, கோபால் எங்கே, கோபால் எங்கே? அவங்க கூட தானே இருந்தார். என் கூட மட்டுமே அவன் இருக்கிறது இல்லை. அப்படியே அப்பயாவது வருவான், போவான். ஸோ இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. கவிதை கோபால் எங்கே இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு நீ கிளம்பி வா, நம்ம உட்காந்து பேசுவோம். இல்லை கோபால் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி இம்மிடியேட்டாக சொல்லுங்கள். இல்லை கமெண்ட்லையாவது போடுங்க. நான் வந்து அவனை வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். அதான் கவிதை கோபாலை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு, ஒரு அன்பளிப்பு வந்து ஆரஞ்சு மிட்டாய் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். சேஃபாக இருந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கேயாவது அன்சேஃபாக மாட்டிக்கக்கூடாதுன்றதுனால இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். ஸோ சேஃபாக இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிரு கோபால். சொல்லிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தாலுமே வந்து நீ சேஃபாக இருக்கணும். அதுதான். ஸோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கோபால், எதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஒரு படம் ஒன்று பேசி வச்சுருக்கேன். நான் அடுத்து நடிக்கிற ஒரு படம். அதில் உனக்கும் நான் கேட்டிருந்தேன், அண்ணா படம் ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்ட்டு. அந்த படத்தில் உனக்கும் கேட்டிருக்கேன்டா. இந்த டைமில் நீ வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, எங்கே இருக்க என்னன்னே தெரியல. அதை வந்து இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சு சரி ஓகே வீடியோ மூலிமா சொல்லலாம், அவன் பார்த்துட்டு வருவான். எங்கே இருந்தாலும் ஆரஞ்சு மிட்டாய் என்ன பண்ணுறாரு, பிரபாண்ணா என்ன பண்ணுறாருன்னு அப்டேட்டை பார்க்கக்கூடிய பல பேரில் வந்து நீயே ஒருத்தன் கோபால், எனக்கு தெரியும். நீ பேசலையோ சண்டை இழுக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று இவர் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால தான் வீடியோ மூலிமா நான் அவனுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த படம் வந்து ரெடியாக இருக்குது. நீ வந்தனா நம்ம ஷூட்டிங் போயிடலாம். ஸோ எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இம்மிடியேட்டாக கால் பண்ணுறா மிஸ்டர் கவிதை கோபால். ஓகே, கண்டிப்பாக கால் பண்ணேன். ஐயா கோபாலே எந்திரா, அடிபடிச்சா எந்திரா.